ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல வந்து சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. வக்ர நிலையில இருக்கிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறாப்ல. 4ஆம் பாவகத்துல வந்து குரு, 5ஆம் பாவகத்துல செவ்வாய், 7ஆம் பாவகத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் 7ஆம் பாவகத்திலையும், 17ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துக்கும் போவார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரையும் 8ஆம் பாவகத்திலையும், 18ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்தில் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு. அந்த 18ஆம் தேதி வரையும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீச நிலையில இருக்கிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வரையும் 7ஆம் பாவகத்திலையும், 23ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்தில் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு. உச்சம் அடைகிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ஒரு சுமாரான மாதங்கள் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருக்கணும், ஏமாறாமல் இருக்கணும். ஆடம்பர விரய செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பொழுது பார்த்து கவனமா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு, இந்த காலகட்டம் நமக்கு இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீச நிலையில இருக்கிறதால 18ஆம் தேதிக்குள்ள ஒரு பொருட்கள் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பழுது ஏற்படும். ஏதாவது ஒரு சில விஷயத்துல நீங்க ஏமாந்துருவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா யோசிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்குமே வந்து சுக்கிரன் நீச நிலையில இருக்கிறதால ஒரு சில கருத்து வேறுபாடுகள், பிரிவு நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முக்காவாசி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரியான திருமணம் பொருத்தம் பார்க்காம, அதாவது பொருத்தம் சரியில்லாத நபர்களை பொறுத்த வரைக்கும் 100க்கு 70% 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோடு தான் இப்போதைக்கு இருக்கீங்க. பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வம்பு வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இருக்கு. நிலுவையிலையும் இருக்குது. இந்த சுக்கிர நீச நிலை காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். பார்த்து கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயமே பொறுமையா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டாம். அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நெகட்டிவாக தான் ஏற்படும். உங்களுக்கு கெடுதலாக தான் அது போய் முடியுமே தவிர, நன்மையில முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதால ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது கவனமா பேசுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சனீஸ்வரரும் நேருக்கு நேர் சமசப்தம பார்வையில பார்க்கறாப்ல அப்படிங்கும் பொழுது தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும், கருத்து வேறுபாடு வரும். பார்த்து கவனமா இருங்க. 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து நீச நிலையில இருக்கிறதால தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். தாய் வழி வர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறது, பகை ஏற்படுறது, விரய செலவுகள் ஏற்படுறது, ஏமாற்றங்கள் ஏற்படுறது, தாயாருக்கு உங்களுக்குமே வந்து கருத்து வேறுபாடு வர்றதா இருக்கட்டும், இல்லை மருத்துவ செலவுகள் ஏற்படுறதா இருக்கட்டும், இது போல விஷயங்கள் ஏற்படும் கண்டிப்பான முறையில். அதே போல மனைவி சார்ந்த விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, அதன் மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருங்க. 5ஆம் இடத்துல திரிகோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதாவது குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதால வேலை செய்யற இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி அதை நீங்க வந்துடுவீங்க. அதாவது மேல் அதிகாரிகளோட பிரச்சனை, சக ஊழியர்களோட பிரச்சனை, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாமே நீங்க சமாளிச்சுட்டு நல்ல முறையில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கு. அதாவது நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை போயிடுமா, வேலையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வேலையை விட்டு நம்மளை துரத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயம் தேவை இல்லை. அது அப்பப்போ எப்போதும் போல் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குமே தவிர 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்களா எனக்கு வேலை வேண்டான்னு சொல்லி
ரிசைன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் வருவீங்களே தவிர உங்களை விட்டு அவங்க வேலையில் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, அதெல்லாம் எல்லாமே நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு உச்சம் அடைகிறாப்புல. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அதிக விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. குருவோடைய பார்வை அப்படிங்கிறது வந்து 5ஆம் அதிபதி மேல பட்டுறதால முடிஞ்ச வரைக்கும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல காதலை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில காதல் தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். 2வது பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு பிறகு காதல் வெற்றி பெறது, சுமூகமா போறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது காதலருக்கு நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழல், வெளியில சுத்தக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கும். அதிக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். தொலைதூர பயணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வக்ர சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது வெளிநாடு செல்ல முயற்சி பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு சரியான ஏஜென்ட்டை பார்த்து பணம் கட்டினீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடு செல்லறதுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு நீங்க பிரியணும், பிரிஞ்சு வாழணும், கஷ்டப்படணும், இது போல அமைப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அரசு பணிக்காக முயற்சி பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரை ஏதோ ஒரு வழியில நீங்க வருமானத்தை ஈட்டிடுவீங்க. ஏதோ ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர் வழியில போறதை விட குறுக்கு வழியில போறதுக்கு, குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகமாக உருவாகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதுலலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களோ, லாபத்தை ஈட்டுறீங்களோ அந்த அளவுக்கு விரைய செலவு அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா இருங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாத பலன்கள் ரொம்ப கவனமா இருக்கிறது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து போறது மட்டும் உங்களுடைய முதல் குறிக்கோளா எடுத்துங்க. அதே போல காதலர்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகாதிபதி திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, ரிஜிஸ்டர் ஒர்க், அதாவது ஒரு இடத்த உங்க பேர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது எனக்கு 7.5 சனியா நடக்குது, ஜென்ம சனியா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் நக்கலா பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து யோகாதிபதி திசை நடக்கிறதால பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. குடும்ப வாழ்க்கையே நல்லா இருக்கும். அதே போல ஒரு இடத்த வாங்குறது, அதே ஒரு இடத்துல அதிக லாபத்துக்கு விற்கிறது, வீடு கட்டக்கூடிய யோகங்கள், ஒரு சுகபோக வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அது அவங்களுடைய சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறதால மட்டும்தான் இந்த பெரிய 7.5 சனி அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஒரு சில பேருக்கு பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, 6, 8ஆம் அதிபதியோட திசை புத்தியோ இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். யார்ட்டையாவது காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துறது, பிஸ்னஸ்ல போட்டு ஏமாந்துறது, விரைய செலவுகள் பண்ணிடுறது, இது போல விஷயங்கள் ஏமாந்து போய் நீங்க நிற்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 7 மாத காலகட்டத்துக்கு பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.